ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான வெண்டைக்காய் சாம்பார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் வச்சு புளிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அதே வெண்டைக்காய் வச்சு நம்ம இன்றைக்கி சாம்பார் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது அதை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும். அடுத்ததாக அதே ஃபேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா விழுத அரைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா ஐட்டம்லாம் உங்கள் காரத்துக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெண்டைக்காயில் புளிக்குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். நல்லா குழம்பு காயட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் மட்டும் மல்லியில தூவி கலந்து இறக்கிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.